இந்த பசங்க மாதிரி இந்த பொண்ணுகளை வெறித்தனமாக லவ் பண்ண முடியாது. இதே ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை இருவரும் பிரிந்திருப்பார்கள். அது 10 வருடத்துக்கு மேலாக கூட இருக்கும் அந்த காதல் பிரிந்து போய். இருந்தாலும் இன்னமும் தன்னுடைய லவரோட ஃபோட்டோ வச்சுருப்பான் அந்த பையன். அவளோட ஆடியோஸ் கேட்டுக்கிட்டு இருப்பான். வாட்ஸ்அப்பில் பேசியது இல்லை கால் ரெக்கார்டிங் இருக்க முடியாது, அதை இன்னமும் போட்டு கேட்டுட்டு உட்காந்துருப்பான். அவனுக்கு பொழுதுபோக்கு தன்னுடைய பழைய காதலுடைய புகைப்படத்தை பார்ப்பதும், தன் பழைய காதலி தன்னுடன் பேசி அந்த கடைசி உரையாடலாம் தான் கேட்டுக்கொண்டு இருப்பார்கள். அது மாதிரி எத்தனை பொண்ணுங்க இந்த பசங்களோட ஃபோட்டோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க? தன்னுடைய பழைய காதலோட ஃபோட்டோ எத்தனை பேர் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க? எத்தனை பேர் தன் பழைய காதலோட ஆடியோஸ் கேட்டுட்டு இருக்கிறீங்க? கேட்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு குடும்பம் உருவாகிருக்கும், உங்களை நம்பி உன் புருஷன் குழந்தைகள் இருக்கும், அவர்களுக்காக உண்மையாக நீங்கள் இருக்க விரும்புவீங்க. ஆனால் உங்களை என்றும் ஒரு உண்மையான உறவாக நினைத்து கொண்டு இருக்க அந்த பசங்க காதல் தோழி, இவனுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க? நீங்கள் பண்ணுறது மிகப்பெரிய தப்பு. ஒருவருடைய வாழ்க்கையை சீரழித்து விட்டு சென்று விட்டு இன்னொருவருக்கு வாழ்க்கை கொடுத்து நீங்கள் வாழ நினைத்து கொண்டிருந்தால் கர்மம் அவங்களை நல்லா வாழ வைக்காது, வாழவும் விடாது.